இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெந்தயம், சீரகம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வெங்காயம். அது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், வதக்க போகிறோம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லைங்களா? அடுத்தது இல்லை கிராஸ் ஸ்டாக் யார் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி. அடுத்தது இது வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி போட போகிறோம். வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வதக்குனா தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே பூண்டு இந்த வெங்காயமும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்குவோம். அப்போ தான் இந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நாங்கள் சின்னதாக அறிவோட என் பாப்பா பைத்தியக்காரி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்குறோம். இதில் என்னென்னா என் தங்கச்சியை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுவேன். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்டில் எப்பயும் ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. அந்த வதக்குறதுல தான் அந்த மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா ஒன்றா மெர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வதங்கின அந்த இது நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இன்னுமே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம் நல்லா. அப்போ என்ன ஆகும்னா நல்லா எல்லாமே மெர்ஜ் ஆகி அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வரும். அப்போ அந்த டைமில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளியை நான் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கருப்பு புளி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதனால் அப்படி தான் இருக்கும். நாங்கள் புளி போட்டுக்கிட்டோம். புளி தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போடணும். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட போகிறோம். ஆனால் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டாச்சு. மஞ்சத்தூளை போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், என்ன பண்ண போகிறோம், மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் போடுறோம். காரம் எங்கள் வீட்டில் அதிகமாக போட்டால் மட்டும் தான் எங்கள் அந்த டேஸ்ட் கொடுக்குன்றதுனால நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு நாங்கள் அந்த கார தீட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் என்ன மிளகாத்தூள் போடணுமோ போட்டுப்போம். தேவையான அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு ஆன பிறகு மீன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கலாம். கரெக்டாகவே இருக்குது. ஸோ கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இன்னுமே கொஞ்சம் சுண்டி வரணும். வந்தால் தான் நம்ம மீன் போட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சைடில் மீன் ஃப்ரையும் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எப்போவுமே தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாங்கள் ஆல்ரெடி நல்லா கலந்து வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதையும் அப்படியே சைடில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் போடலாம். ஓகேங்களா? மீன்லாம் அலசி கிடச்சி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய். ஆனால் இன்னுமே கொஞ்சம் கட்டியாகட்டும், நம்ம போட்டுக்கலாம்.